Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஒரு நோட் பேட் வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். இது வந்து குட்டீஸ்க்கு கட்டாயமாக ரொம்ப பிடிக்கும். பட் வந்து குட்டீஸ்க்கு மட்டும் இது யூஸ் கிடையாது, பெரியவங்களுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இது வந்து 8.5 inches LED ரைட்டிங் டேப்லெட் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு வந்து டேப் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், பெயிண்டிங், ரைட்டிங், அதுக்கப்புறமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கால்குலேட்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் போடுறது எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேட்டரி வந்து 2 years வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் அவ்வளோ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷார்ட் ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட்டு சேவ் 3 trees இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 8.5 inches சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் மொபைலை விட பெருசாக தான் இருக்கும். நோ பேப்பர் நோ சாக், பேப்பர் தேவையில்ல, சார்ட் பேப்பர் தேவையில்ல. இப்போ வந்து 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியாக வந்து இது வந்துருச்சு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ தான் வாங்கி இதை ரிவ்யூ பண்ணுறோம். ஓகேவா? நல்லாயிருக்கும். இதில் வந்து எழுதுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு கவர் இருந்துச்சு, அந்த கவர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணணும். கிளியர் நம்மளே பண்ணுற மாதிரி மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. அதில் வந்து அந்த சின்ன பூட்டு போட்ட மாதிரி இருக்குது. அந்த பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணால் தான் இதை கிளியர் பண்ண முடியும். ஓகே, அது வந்து பேட்ரி சேவர். அது வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் கிளியர் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி இருக்கிற பட்டனையும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது மட்டும் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணோடனே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் பிளாக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பென்னு கொடுத்துருக்காங்க. பென் மாதிரி மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஹோல்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம எங்கேயாவது மாட்டி வைக்கிறதா இருந்தால் மாட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இதில் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது எழுதுறதுக்கு. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு எழுதினோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ரேட்டே நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 309 rupees நான் வாங்கினேன். இதை விட ஜாஸ்திலேயும் இந்த பேட் இருக்குது. நான் வந்து இந்த ரேட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதுவே எனக்கு போதுமானது, இதுவே நல்லா தான் இருக்குது, இந்த அளவு இருந்தால் நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேட் ஜாஸ்தியில் உள்ளது கூட வாங்கிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பின்னாடி மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி மேக்னெட்டிக் இருக்கிறதுலலாம் நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு அது தேவைப்படலன்னு சொல்லிட்டு நான் இது தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது ட்ராயிங் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஆர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து வரைஞ்சி கற்றுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பென்சில் வந்து ஒரு மாதிரி பட்டையாக இருக்கிறது வந்து எழுதுறதுக்கு நல்லாயிருக்கு. நான் கையில் வச்சு எழுதிருக்கேன் அந்த பென் மாதிரி, அது வந்து அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து தட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. கையில் வச்சு எழுதுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக வருது. எழுதுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து கையில் வச்சுருக்கும் போது எப்படி இருக்குன்னா, நம்ம டேப் இருக்கு இல்லையா, டேப் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து டேப் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம எழுதுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கிளியர் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 8.5 inches LED ரைட்டிங் டேப்லெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. டேப் மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சு இதை எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக ஏதாவது இதை எழுதுறதுக்கு, ஏதாவது நோட் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆர் வந்து நார்மல் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஏதாவது தக்காளி வெங்காயம் காலி ஆகிடுச்சுன்னா கூட இது வந்து மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம கிச்சனில் எங்கேயாவது வந்து கொழுவி வச்சுருக்கோம், மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் இப்போ வந்து இது காலியாக போயிடுச்சு அப்படின்னா இது எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, நல்லாயிருக்கு, வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எழுதுறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த பென்சில் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அது பக்கத்துலேயே வந்து சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பென்சில் வைக்கிறதுக்குன்னு. அதுலேயே நம்ம வந்து அந்த பென்சிலையும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து நம்ம எங்கேயாவது மாட்டி வச்சோன்னா கூட பென்சிலை தனியாக வச்சுட்டு தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது திங்ஸ் இல்லை டக்குன்னு அப்படின்னா கிச்சனில் வந்து நம்ம மாட்டி வச்சுருக்கோன்னா டக்குன்னு அதை எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், மறந்து போகாமல் இருக்கும். நம்ம நோட்டீஸ் போர்டு இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணோம்ல, அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதில் வந்து வைப்போம். அந்த மாதிரி இதில் நம்ம அப்படியே வந்து நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா அப்படியே எழுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது லெட்டர்ஸ் எழுதி பார்க்கணும், இங்கிலீஷ் ஏதாவது ரைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் திடீர்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நான் கிராஃப்ட் பண்ணுறேன் இல்லையா, எனக்கு
வந்து ஏதாவது நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம், நீங்கள் கேட்குற வீடியோ கமெண்ட்ஸில் பார்த்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இதை போடலாமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மல்டிபர்பஸாக எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ப்ளூ கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஆன் பண்ணோம்ல, அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணலை வச்சுட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற பட்டனையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். ஓகேவா? வேணுங்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி மொபைல் மாதிரி இருந்தது. பட் மொபைலை விட நல்ல பெரிய சைஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு பக்கத்தில் வச்சு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு எழுதுறதுக்கு. அந்த அந்த பென்லேருந்து அந்த லெட்டர் வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டான க்ரீன் கலர் லைட் எரியிற மாதிரி இருக்குது நம்ம எழுதுறது. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை முறை வேணால் எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம அந்த ஒன் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக எரேஸ் ஆகிடுது. ஸோ வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணால் இதில் திரும்ப திரும்ப எழுதிட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நோட் பேட் பார்க்குறதுக்கே வந்து டேப் மாதிரி வச்சிருக்கிறதுக்கும் அழகாக இருக்குது. ஸ்லிம்மாகவும் இருக்குது, நல்லா அகலமாகவும் இருக்குது பட்டையாக. ஸோ நிறைய நம்ம வந்து ஏதாவது எழுதுறதுனாலும் நிறைய எழுதிக்கலாம். ஓகேவா? ரொம்ப பெருசாக ஸ்லேட் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் கணக்காக ஒரு மீடியம் சைஸில் இருக்குது நம்ம எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது பர்சனலாக தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் 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 பாய்.